என் செல்லக் குழந்தையே, திங்கள் கிழமையின் விடியலில் இந்த வராகி உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, எனக்காக அங்கே 1000 பேர் காத்து கொண்டிருக்க நான் உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக அது காரணத்தோடு தான். அதனால் இந்த காரணத்தை என்னவென்று புரிந்து கொண்டு உன் தாயானவள் உனக்கு சொல்கின்ற இந்த வார்த்தைகளை தெரிந்து கொண்டு நீ என்னை வருத்தமடையச் செய்யாமல் என் வார்த்தைகளை முழுமையாக கேட்டுவிடு. தாயை கோபப்படுத்திவிடக் கூடாது. ஏனென்றால் அங்கே பலரை தேடி நான் சென்றிருக்கலாம். ஆனால் உன்னை தேடி வருகிறேன் என்றால் அந்த வாய்ப்பை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உனக்கு கிடைக்கின்ற இந்த தாயின் வார்த்தைகளை நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் என்னவென்று எடுத்துச் சொல்வதோடு மட்டுமல்லாமல் உன்னை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை நான் கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டு கொண்டு வருகிறேன் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் பல நடந்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வராகி உடனிருக்கும் இந்த காலங்கள் உனக்கு ஒவ்வொரு நிலையிலும் நீ வேண்டியதையும் விரும்பியதையும் சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை மறக்காதே. நாம் ஆசைப்பட்டது எல்லாமும் நமக்கு அமைய வேண்டும். நாம் விரும்பியது எல்லாமும் நமக்கு கிடைக்க வேண்டும். அதே நேரம் நமக்கு பிடிக்காததும் நம்மை விட்டு விலகிச் செல்ல வேண்டும். இதுதானே உன்னுடைய எண்ணம். இப்படி மட்டும்தான் மனதிற்குள் எண்ணங்கள் அதிகமாக இருக்கின்றது. ஆனால் தனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை ஏன் நாம் தமக்கு பிடித்ததாக மாற்றிவிடக் கூடாது என்ற எண்ணம் ஒருவருக்கும் இல்லை. நமக்கு பிடித்தது கிடைக்கவில்லை என்றாலும் இருப்பதை வைத்து வாழ வேண்டும் என்ற எண்ணமும் இல்லை. தன்னுடைய எண்ணங்களின் மீதும் சிந்தனைகளின் மீதும் பிடிவாதம் அதிகமாக இருக்கின்றது. எல்லாவற்றையுமே கொஞ்சம் சுயநலமாக சிந்திக்காமல் இதை என்னவென்று நாம் கொஞ்சம் புதனலமாக யோசித்து பார்த்தோமானால் சுற்றி நமக்கு நடக்கின்ற நல்ல விஷயங்கள் என்னவென்று நம் கண்களுக்கு தெரிய வந்துவிடும். என் குழந்தையே, எதுவுமே மற்றவர்கள் கைகளில் இருக்கும் பொழுது அது நம் கண்களுக்கு அழகாக தெரிகின்றது. அவர்களிடமிருந்து அதனை பறிக்க வேண்டும் என்று கூட தோன்றுகிறது. ஒரு சிலர் அதை சாமர்த்தியமாக பறித்து விடவும் செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் கைகளில் இருக்கும் பொழுது இருந்த அழகு, அவர்கள் கைகளில் இருக்கும் பொழுது ரசித்த உன்னுடைய மனது உன் கைகளுக்கு வந்த பிறகு ரசிக்க தோன்றாமல் அப்படியே இருக்கிறது. இதை என்னவென்று அது ரசிக்க நினைப்பது கிடையாது. இப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் என்னவென்றும் ஏதுவென்றும் நடந்து கொண்டிருக்கின்றது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு என்னாலும் எல்லா விஷயங்களையுமே சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருந்து உன்னை எப்பொழுதும் நல்வழிப்படுத்த நினைக்கும் இந்த காலத்தை நீ ஒருபோதும் கைவிட்டு விடாதே. எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் இந்த வாழ்க்கையில் வாழ்கின்ற ஒரு பிள்ளையைத்தான் தெய்வம் விரும்பும். எந்த வகையிலும் மற்றவர்களிடம் அது இருக்கிறது இது இருக்கிறது என்று நினைத்து பேராசைப்படாமல் தன்னிடம் இருப்பதை கொண்டு தன் வாழ்க்கையை நடத்தி கொள்கின்ற பிள்ளைகளிடம் மட்டும்தான் தெய்வம் தேடி வரும் என்பதனை மறக்கக்கூடாது. அதுபோலத்தானே உன்னுடைய வாழ்க்கையிலும் தெய்வம் தேடி வரக்கூடிய நேரம் வந்துவிட்டது. அதற்கு தகுந்தாற் போல உன்னை நீ செதுக்க வேண்டும். அதற்கு தகுந்தாற் போல உன்னை நீ யாரென்று தெரிவுபடுத்த வேண்டும். உன்னோடு உடனிருக்கும் காலங்கள் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக உணர்த்தும் என்பதனை நீ மறக்காதே. இந்த வராகி உடனிருந்து உனக்கு சொல்வது எல்லாமுமே உன்னை எப்பொழுதும் பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதே. எந்த இடத்திலும் நான் உனக்கு ஒரு வாக்கு சொல்ல வருகிறேன் என்றால் அந்த இடத்தில் இந்த வாக்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தும் என்பதனை மறக்கக்கூடாது. எதையோ நினைத்து வருந்தி தவித்தது எல்லாமும் போதும். இனியாவது நடக்கக்கூடிய விஷயங்களை சந்தோஷமாக நீ ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட வேண்டும். நான் இருக்கும் நேரம் உனக்கு எப்பொழுதும் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தின் நேரம்தான். நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமுமே
சரியாகவே நடக்கும் தான். அதே நேரம் நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உன்னை யாரென்று நீ நிச்சயமாக கண்டுகொள்ள வேண்டும். உனக்குள் என்ன திறமை இருக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு அதையெல்லாம் நீ வெளிக்கொண்டு வர வேண்டும். எல்லாமும் உன்னால் நடத்திவிட முடியும். ஆனால் அதை செய்யாமல் நீ அங்கே உனக்குள் எந்த திறமையும் இல்லை என்பது போலத்தான் சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்றாய். எதுவுமே உன்னால் முடியாது என்பது போலத்தான் நீ வருந்தி கொண்டிருக்கின்றாய். உனக்காக நடக்கும் விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது நமக்கு இந்த வாழ்க்கை நல்லதை நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் எதிர்பார்த்தது போல இந்த வாழ்க்கை நமக்கு எதையுமே கொடுக்கவில்லை என்று சொல்லி நாம் வருந்தி கொண்டிருப்பதை எல்லாம் விடுத்து இப்பொழுது உனக்கு என்ன நடக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல மனநிறைவோடு நீ வாழ்ந்து விட்டால் அது போதும். உனக்கு எப்பொழுதுமே நல்லது நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன் அம்மா உனக்கான அன்பை அள்ளி கொடுக்க தயாராக இருக்கின்றேன். யாரும் இல்லை என்று சொல்லி புலம்பிய பொழுதெல்லாம் நான் இருக்கிறேன் என்ற ஆறுதல் வார்த்தைகளை உனக்கு நான் ஒவ்வொரு முறையும் கொடுத்திருக்கிறேன். நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை உனக்கு நிச்சயமாக நான் கொடுத்திருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி தேடி வந்து நான் சொல்லிய ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் சரியாக நடத்தி இருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. எதிர்பாராத பல விஷயங்களும் இனி இந்த வாழ்க்கையில் உன்னை நடத்தி நல்வழிப்படுத்தும். நீ யோசிப்பது போல உனக்கு எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த தெய்வம் உனக்காக ஒவ்வொரு நொடியிலும் உன் முன்னால் வந்து நிற்பதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். காரணமில்லாமலும் தேவையில்லாமலும் தீய விஷயங்களை உன் இல்லத்திற்குள் ஒரு பொழுதும் நீ கொண்டு வந்து விடாதே. பேசுகின்ற வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு எந்த ஒரு வார்த்தைகளையும் இங்கே விட்டுவிடக்கூடாது. நீ விடுகின்ற வார்த்தைகள் ஒருபோதும் மீண்டும் அள்ள முடியாத வார்த்தைகள். மீண்டும் ஒருபொழுதும் நாம் இதனை ஏற்றுக்கொள்ள நினைத்தாலும் இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நமக்கு என்ன சொல்ல நினைக்கிறதோ, நம் வாழ்க்கையை எப்படி அது மாற்ற நினைக்கிறதோ அப்படி அது மாற்றி அமைத்துவிட்டு சென்றுவிடும். அதன் பிறகு நீயே நினைத்தாலும் நீயே எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அவை அத்தனையிலும் இருந்தும் உனக்கானவை ஒவ்வொன்றும் நடத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கானவற்றை இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் காலம் உனக்கு எந்நாளும் எல்லா நிலைகளையும் கவனமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நினைத்து கலங்காமல் இனி உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ என்னவென்று புரிந்து கொண்டு அத்தனையிலும் இந்த வாழ்க்கையை நிம்மதியாக நீ ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. என்றுமே உடன் வருவேன். எந்நாளும் நான் வருவேன். எதற்கும் நான் இருப்பேன். உன்னை சூழ்ந்து வரும் எல்லா பிரச்சனைகளிலும் அதை நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன். உன்னை இதிலிருந்து மீட்கும் நேரம் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த வராகி உன்னை இது போன்ற விஷயங்களிலிருந்தும் மீட்டெடுக்கும் இந்த நேரம் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நாம் ஆசைப்பட்டு எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் கிடைக்கவில்லை என்பதற்காக வாழ்க்கையை முடித்துவிட முடியுமா என்ன? என் பிள்ளையை அப்படி பார்த்தால் இங்கு யாருமே வாழ முடியாது. யாருமே இங்கு சந்தோஷமாக இருக்க முடியாது. ஆனால் என்ன இருக்கிறது என்று அதை கொண்டு வாழ நினைக்கின்ற மனிதர்கள் மட்டும்தான் இங்கு இருக்கிறார்கள். அதனால் நீ நமக்கு மட்டும்தான் எதுவும் கிடைக்கவில்லை என்று சொல்லக்கூடாது. எது வேண்டுமோ அதுதான் உன்னை வந்து சேரும். எது உனக்கானதோ அது மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் உன்னை எப்பொழுதும் தொடரும். உனக்கானவை உன்னை வந்து சேராமல் ஒருபோதும் போகாது. நீ விரும்புகின்ற விஷயங்கள் ஒருபோதும் உன்னை தொடராமல் போகாது. ஆனால் அதற்கென்று கால தாமதங்களும் பொறுமையும் அவசியம்.
அதுவும் அதிகமாக இருக்க வேண்டும். எத்தனை காலம்தான் பொறுத்திருப்பது தாயே என்று நீ சொல்வாயானால் கிடைக்கும் வரை பொறுத்திருக்கத்தான் வேண்டும். அது உன் கையை விட்டு செல்லாத வரை நிச்சயமாக அது உனக்கென கிடைத்தே தீரும் என்பதில் நீ உறுதியாக இருக்க வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்நாளும் சந்தோஷத்தை நான் நிறைவாக கொடுப்பேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இந்த நேரம் உனக்கென நான் சொல்லித்தரும் எல்லா விஷயங்களும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த வராகி உனக்கென மீட்டு கொடுக்கும் எல்லாமும் இனி உன்னை நல்வழிப்படுத்தட்டும். இத்தனை நாளும் என் பிள்ளையினுடைய மனதிற்குள் இருந்த தேவையற்ற எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறி கொண்டிருக்கின்றது. தேவையற்ற சிந்தனைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை அதிகமாக காயப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்காதே. எதிர்பார்த்திராத அளவிற்கு பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் எல்லாவற்றிற்கும் முடிவு உன்னை பேரானந்தப்படுத்தும். இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் எண்ணி கலங்காமல் அம்மாவின் வார்த்தைகளை கேட்டு என் பிள்ளையினுடைய மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் வேறறுத்து உன்னால் நல்ல காரியங்களை நடத்த முடியும். இந்த வாழ்க்கையும் உனக்கு நீ விரும்பியதை கொடுத்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதுமல்லவா? என் பிள்ளையே, எத்தனையோ நேரம், எத்தனையோ தருணம் இனி உனக்கான விஷயங்களை சரியாகவே சொல்லித்தரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கான தேவைகளையும் மாற்றங்களையும் உன்னிடத்திலேயே கொண்டு சேர்க்கும் என்பதும் எனக்கு தெரியாது. எல்லாமுமே உனக்காகவே உன்னை வந்து சேர்வதை நீ தெரிந்து வைத்திருக்க வேண்டும். நீ கேட்பதை உன் அம்மா உனக்கு கொடுப்பேன். நீ விரும்புவதை நான் உனக்கென்று கொடுப்பேன். இந்த தாயின் மனது எப்பொழுதும் ஒரு அம்மாவினுடைய அரவணைப்போடு உள்ள மனது. உனக்கு என்ன கேட்டாலும் அதை நான் நிச்சயமாக தந்துவிட ஓடோடி வருவேன். நீ கேட்பது சரியா தவறா என்பதனை புரிந்து கொண்டு அந்த தவறை திருத்திக் கொள்ளும்படி உனக்கான நிலையை நான் உருவாக்கி கொடுப்பேன். இதுதான் வேண்டும் என்று அடம்பிடிக்கும் பொழுது, இது இல்லை என்றால் நான் இருக்க மாட்டேன் என்று சொல்லும் பொழுது, அது எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் அதை உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்க்க நினைக்கின்றேன். காரணம், என் பிள்ளை, எதுவுமே மேலோட்டமாக நாம் சரியில்லை என்று சொன்னால் அதை கேட்காத பிள்ளைகள் அதில் பட்டு திருந்துவார்கள் அல்லவா? என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து கொண்டு அது எல்லாம் தனக்குள் திருத்திக் கொள்வார்கள் அல்லவா? இதுபோலத்தான் ஒவ்வொரு நிலையும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து விட்டது. இதுபோலத்தான் ஒவ்வொரு ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உனக்கென சரியாக நடந்து விட்டது என்பதனை நீ மறக்கக்கூடாது. இனிமேல் என்ன நடக்கப் போகிறதோ என்று சொல்லி பதறாமல் நடக்கும் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எந்நாளும் உடன் வரக்கூடிய இந்த தெய்வம் எப்பொழுதும் உன்னை ஆனந்தப்படுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இத்தனை காலம் அனுபவித்த கஷ்டங்கள் போதும். இதற்கு மேலும் இதற்கான தீர்வுகளை உனக்கு கொடுக்கவில்லை என்றால் நீ என் மீது கோபப்பட்டு கொண்டே இருப்பாயல்லவா? நீ என் மீது கோபப்படுவதும் நான் உனக்கு ஒவ்வொரு நிலைகளிலும் உனக்கான புரிதல்களை எடுத்துச் சொல்வதும் எப்பொழுதுமே தொடர்கதையாகிவிட்டது. ஆனால் கொஞ்சம் மாற்றங்கள் வேண்டும். கொஞ்சம் மாறுதல்கள் வேண்டும். இப்படியே இருந்து விடாமல் கொஞ்சம் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கும் தெளிவும் வேண்டும். எல்லாவற்றிலும் எண்ணங்கள் சரியாக இருக்க வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடந்தே தீரும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை தேடி வரும் இந்த நேரங்கள் உனக்கான மாயங்களை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. தேவையில்லை, வாழ்க்கையில் தெளிவில்லை என்று சொல்லி நீ ஒதுக்கிய பல விஷயங்கள்
இப்பொழுது இன்னொருவர் கைகளில் அழகாக மிளிர்ந்து கொண்டிருக்கின்றது. இன்னொருவர் கைகளில் அழகாக அது மாற்றங்களை தந்து கொண்டிருக்கின்றது. இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் என்னவென்றும் ஏதுவென்றும் உன்னை மீட்டெடுக்கும் இந்த பொழுதுகளை எல்லாம் என் பிள்ளை நினைத்து நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். இந்த வராகி உடனிருக்கும் இந்த நேரங்களை நீ ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. உனக்காக நான் வந்து சேர்க்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். தெய்வத்தின் அருளோடும் ஆசிகளோடும் உனக்கு எல்லாமும் நல்லபடியாக நடப்பதை நீ நம்பிக்கையோடு உணர்ந்திட்டால் அது போதும். ஆசைப்படுவது போல இந்த வாழ்க்கையில் எல்லாமும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். இந்த நொடி முதல் உனக்காக நான் கொண்டு வந்து சேர்க்கும் எல்லா விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உன்னை மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் அது போதுமல்லவா? இனி எந்த நிலையும் இந்த வாழ்க்கையில் நமக்கான நிரந்தரமான நிலைகளை சரியாக உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். உனக்கான நேரங்கள் ஒவ்வொன்றும் உன்னை மேன்மைப்படுத்துவதை எப்பொழுதும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ பழகு. அது போதும். இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் எத்தனை பெரிய விஷயங்கள் இங்கு சென்றாலும் இதை எல்லாவற்றையுமே கடந்து உன்னால் மீண்டு வந்துவிட முடியும். என்றுமே நமக்கு கிடைக்கின்ற ஒரு விஷயத்தை நம்முடைய முட்டாள்தனத்தினால் நாம் இன்னொருவருக்கு அதை கொடுத்துவிட்டு அதன் பிறகு அதை பற்றி யோசித்து கொண்டிருப்பதில் எந்த பலனும் இல்லை. நீ சரியாக இருந்தால் மட்டுமே உனக்கு எதிரில் இருப்பவர்களும் சரியாக இருப்பார்கள். நீ தவறை செய்து அவர்களை காயப்படுத்தினால் அதே காரியத்தை செய்ய அவர்களும் துணிந்து நிற்பார்கள் என்பதனை மறக்கக்கூடாது. காலம் முழுமைக்கும் அழுது கொண்டும் கண்ணீர் வடித்து கொண்டும் கடந்து செல்ல நினைக்காதே. என்றாவது ஓரிடத்தில் இந்த வாழ்க்கை நீ ஆசைப்படுவது எல்லாவற்றையுமே ஒட்டுமொத்தமாக உன் கைகளில் கொடுக்க காத்து கொண்டிருக்கும். நம்பிக்கை வேண்டும். 20 ஆனாலும் 60 ஆனாலும் நம்பிக்கை வேண்டும். நடக்கவில்லையே என்று கலங்காமல் நடக்கும் பொழுது நமக்கு நல்லதாக நடக்கும் என்ற நம்பிக்கை வேண்டும். இதையெல்லாமும் நாம் புரிந்து கொண்டால் அது போதும். இந்த வராகி உடனிருக்கும் இந்த காலம் இனி எல்லா நிலைகளையும் உனக்கு எடுத்துச் சொல்லும் என்ற புரிதல் உனக்குள் இருந்து விட்டால் அது போதும். இந்த புரிதல் உன் வாழ்க்கையை அழகாக மாற்றும். இந்த எண்ணங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் மனமகிழ்ச்சியோடு நிறைவான சிந்தனைகளை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. மேலும் மேலும் உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நிறைவான விஷயங்களை தெளிவாக பெற முடியும் என்பதனை நம்பு. நீ ஆசைப்பட்டதை விடவும் சந்தோஷங்கள் உனக்கு காத்து கொண்டிருக்கிறது. இந்த வராகி இதனை ஆணித்தரமாக உனக்கு எடுத்துச் சொல்லும் பொழுது இதையெல்லாம் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் மீண்டும் நான் உன்னை ஆறுதல் படுத்த வரவில்லை. உண்மையைத்தானே சொல்ல நினைக்கின்றேன். உண்மை என்னவோ அதைத்தான் உனக்கு நான் உரக்க எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அதனால் எந்த இடத்திலும் எதையும் எண்ணி இனிமேலும் வேதனைப்படாதே. உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கிறது என்று நம்பு. எந்த விஷயத்தையும் வாழ்க்கையில் ஒதுக்காதே. உன்னை தேடி வரும் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நம்பு. நீ ஆசைப்படுவது போல இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு நடக்கும் என்பதனை நீ நம்பு. காரணத்தோடு தான் தாயானவள் ஒவ்வொன்றையும் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்துகிறாள் என்பதனை புரிந்து கொள். உன்னை தேடி வருகின்றவர்களை ஏற்றுக்கொள். விலகிச் செல்கின்றவர்களை சந்தோஷமாக வழி அனுப்பிவை. யாருடைய அன்பும் இங்கு உன்னை எந்த நிலையிலும் பாதிக்கப் போவது கிடையாது. யாருடைய பிரிவும் இங்கு எந்த வகையிலும் உன்னை வேதனைப்படுத்த போவதும் கிடையாது. எல்லாவற்றிற்கும் உன் மனதை தயார்படுத்து. என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள். அது போதும். அது ஒன்றே உன்னை எப்பொழுதும் புன்னகையோடு வைத்திருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். அத்தனையிலும் நீ விரும்பியது உனக்கு மிக பெரிய அளவில் நன்மைகளை தந்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும்.
எப்பொழுதும் போல மன மகிழ்ச்சியோடு இரு. உனக்கு நல்லதே நடக்கட்டும். எந்த நிலையிலும் உனக்கு சந்தோஷமே உறுதியாக கிடைக்கட்டும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.